மோட்சம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஹிரண்ய கசிப்புன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா. அவங்க வேற யாரும் இல்லை, நவ கிரகங்கள் நம்ம முன்னால் இருப்பாங்கல்ல துவாரபாலகர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த துவாரபாலகர்கள் தான் பிற்காலத்தில் ராவணாகவும் கும்பகரனாகவும் ராவணேஸ்வரனாகவும் ஹிரண்ய கசிப்பாகவும் பிறந்தாங்க. பெருமாள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு, சாமி நான் உங்ககிட்ட இம்மீடியட்டாக வரணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எங்கள் கூட இருந்து என் பணி செஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நீ வந்து சேரலாம், அந்தமாரி பண்ணலாம். இல்லை எங்கள் கூட சண்டை போட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கே வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு. அப்பா சாமி எனக்கு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அரக்கர்களாக பிறந்தாங்க. அந்த துவாரபாலகர்கள் வந்து அரக்கர்கள். அதில் வந்து நாளை என்பதே கிடையாது நரசிம்மருக்கு. இது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா சாமிக்கும் வந்து ஒரு நாள் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம கும்பிட்டோம்னா நாளானிக்கு, அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது நமக்கு அருள் புரியும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இந்த பிரகலாதன்கிறவர் கஷ்டப்படுறாரு. பிரகலாதன் கஷ்டப்படுறாரு, அதனால ஓடி வந்துட்டார். நாளே என்பதே கிடையாது, அன்றைக்கெல்லாம் கிடையாது, நம்மளை அடித்தே தீரணும்னு வந்துட்டார். ஆனால் ஒரு இது வேண்டுதல் வச்சுருந்தான், மேலே ஆகாயத்துலேயும் நான் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, அந்த மாரி ஒரு வரம் வாங்கியிருக்காரு சிவன் கிட்ட. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கும் போது அவர் சொன்னார், உனக்கு மேலேயும் காலையிலையும் கேட்கக்கூடாது, மத்தியானமும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது அப்படிங்கிறான். அந்த ராத்திரியும் மத்தியானமும் கூடிய ஒரு வேலை இருக்குது இல்லைங்களா, அந்த வேலையில் அவரை வதம் பண்ணுறாரு. அவன் கேட்குறான், ஒவ்வொருத்தராக கேட்குறான், இந்த சாமி இங்கே இருக்குதா அங்கே இருக்குதான்னு கேட்டு வரான் பையன்கிட்ட. அவர் சொல்கிறாரு, இந்த தூணல் கூட இருக்காது சாமிங்கிறான். எங்ககிட்ட அந்த கதையை எடுத்து அடிக்கிறான் தூணை. அப்போ சாமி வெளியில் வர்றாரு. சிங்க கர்ச்சனை, பயங்கர கர்ச்சனை, எங்கே பார்த்தாலும் ஒரு சவுண்டு. அந்த ஊரே வந்து நடுங்குது. அந்த ஊரே அதே சிங்கிரின்னு ஒரு ஊர். இன்னும் விழுப்புரம் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த நடந்த இடம் அதுதான். அந்த சிங்கிரிங்கிற இடத்துல தான் நடந்தது. அப்போ அந்த ஊரே வந்து கத்தல், பயங்கர சத்தம் வருது. பிளந்து வராரு. பிளந்து பார்த்த உடனே அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் முழிக்கிறான். உடனே அவரை பிடிச்சி வதம் பண்ணுறாரு. வதம் பண்ணி ஒரு வாசப்படி இருக்குது. நம்ம அதெல்லாம் வாசப்படியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் வாசப்படி வச்சுன்னா அந்த முன்னாடி இந்த படிகளில் உட்காரக்கூடாது. ஏன்னா நரசிம்மன் வந்து வதம் பண்ண இடம் அந்த இடம். அதனால் அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர் உட்காந்து அவன் குடலை பிரித்து அவன் சாகடிச்சிட்டார். அப்போது கோபத்தில் அப்படி பண்ணும்போது அந்த கோபம் இன்னும் எச்சா போச்சு. கோபம் அதிகமாகுது. கோபம் அவரை சாந்தப்படுத்தவே முடியல. பக்கத்தில் லட்சுமி கூட வர முடியல என் பக்கத்தில், அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறார். அப்போ தான் நாரதரை வந்து கூப்பிட்டு இவரை பிரகலாதனை கூப்பிட்டு, அப்பா இந்த விஷயத்தை ஆரம்பித்தது நீ தான் முடிக்கணும், நீ நேராக போய் அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்துங்கிறது ஒரு மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, சகா நரசிம்மா, வீணா நரசிம்மா, விஜய நரசிம்மா, எல்லாம் நீ தான்ப்பா. அப்பா நீ தான், அம்மா நீ தான், நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். ஏன்னா ஒரு அப்பா வந்து அம்மா அப்பாலாம் எப்படி நம்ம செய்கிற தப்பை பொறுத்துக்குவாங்களோ அந்தமாரி நீ பொறுத்துக்கணும்ப்பா அப்படின்னு இவர் பிரகலாதன் சொல்ல. என்னதான் இருந்தாலும் அவர் இறந்தது அவங்க அப்பாங்கும் போது அவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு நெருடல். உடனே தூக்கி வச்சுட்டு சொல்கிறாராம், அவனுடைய சாபம் விவச்சம் அடைஞ்சிருச்சு, அவன் என் கூட சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ அழுகாத, உனக்கு தகப்பனாக பிறந்ததுனால நீ கொஞ்சம் உன் மனசு வருத்தமாக இருக்கு, படாது, அவன் சொர்க்கத்துக்கு போகிறான், நீ சந்தோஷப்படும் இல்லையே அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சார். அதாவது இது இந்த இந்த நரசிம்ம அவதாரத்தில் என்ன ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னாக்கா, எப்போ என்ன எது கேட்டாலும் நம்ம கொடுக்குறேங்கிறார். நாம் வந்து வேண்டுதலை நம்ம நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்கார். இப்போ அதில் தான் இந்த அகல் விளக்குன்னு சொல்லி இப்போ ஒன்று சோழிங்கரில் இந்தமாரி ஒரு விளக்கு வந்து பண்ணாங்க. அது ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துகிட்டு அது நிறையா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுறது. 32 திரி, அது கணக்கு வந்து 3, 2, 5 கணக்கு. அதாவது புதனும் சேர்ற மாரி, 5னா புதனும் சேர்ற மாரி அந்த சேரக்கூடிய இடத்துல 32 திரியை நல்லா ஒரே முகமாக ஏற்றும்போது நமக்கு 4 வகையான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. இதே அந்த பிரகலாதன் சொல்கிற மாரி இருக்குது, ஒரு புராணத்தில் இருக்குது. பிரகலாதன் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நமக்கு திருஷ்டி போயிடும். அந்த திருஷ்டி போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லாயிருக்கும். நிறைய பேர் உடம்பு சரியாமல் படுத்திருப்பாங்க, எந்திரிக்க முடியாது படுத்திருப்பாங்க. அவங்களாம் இந்தமாரி இந்த கதையிலையோ இந்தமாரி விளக்கை ஏற்றும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு நடப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக முக்கியமானது கடன் தொல்லை நீங்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இதுக்கு கடனுக்கு என்னப்பா சம்மந்தம்? இவர் நரசிம்மர் அவதாரம் இருக்காரு, இவர் கூப்பிட்டுருக்காரு, வேண்டுதல் தானே, கடன் என்ன அப்படிங்கும்போது அவர் என்னதான் பாராப்படுத்தி ரொம்ப படுத்திட்டானோ. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு சொற்றொடர் இருக்குது. அந்த மாரி அழுதாராம் பிரகலாதன். அதனால் என் மேலே இதுமாரி கடனாக இருக்கிறவங்க இந்தமாரி விரதம் இருந்து இந்தமாரி செஞ்சாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை வருது. ரெண்டாவது பெரிய கடனாக இருந்தால் கூட நமக்கு சேல்வாயிடும். இந்தமாரி ஒரு 6 சுவாதி அன்றைக்கி ஏற்றணும். இந்தமாரி இந்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 சுவாதியை ஏற்றினீங்கன்னா பாதி கடன் முடிஞ்சிடும், இன்னொரு பாதி கடன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிடும். அந்தமாரி
மூணாவது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறாரு பிரகலாதன். என்ன கணக்குன்னா நரசிம்ம அவதாரத்தில் அவங்களுடைய தாய்மாமன் பிரகலாதனுக்கு ஒரு தாய்மாமன் இருக்கார். அவர் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை. இந்த நிகழ்ச்சி நடந்த போது அவரை பார்த்தாராம். அதனால் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1000 நூற்றாண்டுகள் கழித்து ஒருத்தர் நம்ம பார்க்குறோம்னாக்கா எவ்வளோ பெரிய புண்ணியம். அவங்க கிடைக்கணுமே, அவங்க இருக்கணும், உயிரோடு இருக்கணும். ஆனால் அந்த மாரி உயிரோடு இருந்த பரிசித் மகாராஜான்னு பேர். அந்த பரிசித் மகாராஜாவை இவர் பார்த்தாராம் பிரகலாதன். அதனால் அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. நரசிம்ம அவதாரமே ஒரு அவதாரம் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம எல்லாம் உடனே கொடுத்துட்டார். இப்போவே இந்தா பிடிச்சிக்க, நீ கேட்ட உடனே அவனை வதம் பண்ணி அவனுக்கு அருள் புரிஞ்சிட்டார். அதுமாரி நம்ம என்னென்ன கேட்குறோமோ எல்லாம் கேட்டு நமக்கு நல்லா அருள் புரிவாங்கிறது. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.